8வது ஸ்லோகம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. இன்னொரு ஒண்டர்ஃபுல் expression from பட்டர் சுவாமி. சுந்தரி, சுந்தரினா அழகானவள். அழகானவள்னா ரெண்டு அழகு நம்ம முதலையே பார்த்தோம். சௌந்தர்யம், சுந்தரி சௌந்தர்யம்லேருந்து வருது இல்லையா. சுந்தரி, சுந்தரின்றது எந்த விதத்துல சுந்தரி அப்படின்னாக்க எக்ஸ்டர்னல் சுந்தரம், அந்த அழகு அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸ்பிரஷனுக்கு எபிட்டோம் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சௌந்தரிய லஹரி, எபிட்டோம் ஆஃப் பியூட்டி. இந்த எபிட்டோம் ஆஃப் பியூட்டியை அதனால தான் சௌந்தரிய லஹரின்னு ஆச்சாரியர்கள் அது பேர் வச்சதே சௌந்தரிய லஹரி. அது லஹரின்னா அலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ முற்றுறது, அதாவது அலையோட குவாலிட்டி, அலை சௌந்தரிய அலை, சௌந்தரிய அலை. அலைன்னா அலையோட குவாலிட்டி. அலையோட குவாலிட்டி என்னன்னா புதுசு புதுசா நமக்கு அப்படியே ஒரு அலை அப்படியே நிக்கிறது கிடையாது. இட் வில் ரிமைன் ஃபார் ஒன்லி a few seconds. it comes, அதுக்கு ஒரு பர்த் நடக்கும், அதுக்கப்புறம் அது வரும், அப்புறம் அது பூர்ணமா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணும், அப்புறம் போகும். அதே மாதிரி அம்பாள்கிட்ட இருக்கிற அழகு நமக்கு ஒரு க்ஷணமும் புதுசு புதுசா தெரியும். இந்த அலைக்கு எப்படி நமக்கு புதுசு புதுசா அலைகள் வரதோ அந்த மாதிரி அம்பாளோட சௌந்தரியங்கள் நம்ம ஓகே, ஒரு கண்ணு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் பியூட்டி தான் இல்லையா. உலகத்துல இருக்கிறவளுக்கு ஒரு ஃபிக்ஸட் பியூட்டி தான். கண்ணோ காதோ மூக்கோ வாட் எவர் திஸ் திங், ஓகே, இட் டசன்ட் சேஞ்ச். பட் அம்பாள்து ஒரு புது புது டைமென்ஷன் எவ்ரி டைம், லைக் அ வேவ். இட் gives us again and again as a new dimension of beauty. அதுதான் அம்பாள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால தான் சௌந்தர்ய லஹரி. அது எக்ஸ்டர்னலோட இன்டர்னலா பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம முதலையே பார்த்தோம், சௌந்தரியம்ங்கிறது நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் மூலமா இன்டர்னல்ல போறது அப்படிங்கிறத முதலையே நம்ம பார்த்துருக்கோம். அந்த இன்டர்னல் அப்படிங்கிறது தான் பிளஸ். சௌந்தர்ய லஹரின்னா பிளஸ் எக்ஸ்ட்ரீம் ஆர் பிளஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சௌந்தர்ய லஹரின்னா வேவ் ஆஃப் பியூட்டின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, சௌந்தர்ய லஹரின்னா அன்லிமிட்டெட் பிளஸ். தட் இஸ் த மீனிங் ஆஃப் சௌந்தர்ய லஹரி. ஓகே, சுந்தரி, சுந்தரிக்கும் மீனிங் அதுதான். சௌந்தர்ய லஹரி தான் சுந்தரி. சுந்தரி அப்படின்னா த பிளஸ் அன்லிமிட்டெட். அது எங்க வரும்? சோசரத்துல வரும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சிக்னிஃபை பண்றது. பட் எக்ஸ்டர்னலி ஆல்சோ she has a beautiful form. So from the external we go to the internal அப்படிங்கிறது. இது நிறையா நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் இந்த சுந்தரி அப்படிங்கிற பதத்துக்கு. எந்தை துணைவி, எந்தை அப்படின்னா என்னோட தந்தை, அவரோட தந்தைன்னு தந்தை தாய் அப்படின்னு சொல்றது இந்த ஜென்மாக்கு மாத்திரம் தந்தை தாய் இல்லை, எல்லா ஜென்மத்துக்கும் தந்தை தாயா இருக்கக்கூடியவா யாரு? சுவாமியும் அம்பாளும் இல்லையா. ஸோ அதனால எந்தை, என் தந்தையோட துணைவி. அம்மா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லாம என்னோட அப்பாவோட வைஃப் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு விசேஷம் இருக்கு, அதை அப்புறம் பார்ப்போம். என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி. என் பாசத்தொடர் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா. எப்படி திரும்ப 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 ஜென்மங்கள் வருது. ததியுர் முத்திர சொல்லும் நாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் என் பாசத்தொடையெல்லாம். அதே கண்டினியூஷன்ல இந்த இடத்துல என் பாசத்தொடையெல்லாம் அறி அப்படின்னு சொல்றார் அவர். அறின்னா ரிமூவ் பண்ணு, ஓகே, அரிச்சுடு.
சிந்தூர வண்ணத்தினால் ஆஸ் யூஷுவல் சிந்தூர வண்ணத்தினால் வந்தாச்சு இந்த இடத்துலயும். That is in the Sahasrara chakra of seeing the bliss or experiencing the bliss of Sahasrara chakra, where the union of the Swami and Devi is there. இல்லையா? ஸோ அப்போ வந்து சிந்தூர வண்ணம் தானே நம்ம பார்த்தோம். பிகாஸ் சுவாமிக்கு கலர் கிடையாது, தேவிக்கு வந்து ரெட்டு கலர், அந்த ரெட்டு கலர் சுவாமிக்கும் இருக்கிறதா நமக்கு படுறது. ஸோ இது சிந்தூர வண்ணம் இல்லையா? அந்த சஹஸ்ர சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பதம் சிந்தூர வண்ணம். ஓகே. ஸோ மகிடன் தலைமேல் அந்தரி, மகிஷாசுரன் தலைமேல அந்தரி, அந்தரின்னா அவனை கொல்றவள் அப்படின்னு ஒரு மீனிங் வச்சுக்கலாம். ஓகே. பட் வந்து நம்ம பார்த்தோம் நட்ராஜா ஃபார்மில் என்ன பண்ணுறது, கீழே ஒரு அரக்கனை வந்து அவர் வந்து கால் அப்படியே பிடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவார் இல்லையா? அவரோட நடனம் வந்து அவன் மேலே தான் ஆடப்படுறது. ஸோ அதே மாதிரி தான் அம்பாளும் வந்து அந்த காலை வந்து அவன் மேலே வச்சுட்டு அப்படி அவளும் டான்ஸ் தான். அது த போஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டான்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அது என்ன சிக்னிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லணும். மகிஷன்றவன் வந்து நமக்குள்ள இருக்கிற ஈகோ, அதுதான் மகிஷன். ஓகே. தட் இஸ் த ஈகோ, செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப் ஈகோ, த ஈகோ ஆர் ஐ தட் இஸ் கனெக்டட் வித் த பாடி மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட், இல்லை பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாடி மைண்ட் இன்டெலெக்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈகோ, அதுதான் வந்து ஐ. தட் ஐ இஸ் கால்ட் மகிஷன். தட்ஸ் த ராசியார்த்தம். ஸோ மகிஷன் தலைமேல், அதில் வந்து எப்பவும் அந்த ஈகோ வந்து அது அவளுக்கு இல்லை, அவளுக்கு ஈகோவே கிடையாது, ஞானஸ்வரூபம் இல்லையா? அம்பாள் வந்து பூர்ண ஞானஸ்வரூபம். ஸோ வந்து அவளுக்கு எங்க நமக்காக அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதை வந்து ஈகோவை நீ அடக்கினாதான்டா நீ வந்து என்ன ஆக முடியும், நான் ஆக முடியும்னு காட்டுறதுக்காக அம்பாளோ நட்ராஜரோ வந்து அந்த போஸை கொடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணுன்றதுலாம் கிடையாது. அவன் வந்து பூரண ஞான ரூபம் இல்லையா? ஏன்னா சுத்த சத்துவ ஞான ரூபம். ஓகே. அதுதானே வந்து ஈஸ்வரனோட ஸ்டேட். தட் இஸ் ஞான ரூபம், சுத்த சத்துவம். அதாவது தமசு ரஜசு கலக்காத இந்த சத்துவத்திலேயே எப்பவும் நிற்கிறது. சத்துவம்னா ஞானம், இந்த ஞானத்திலேயே எப்பவும் பர்மனண்டா இருக்கிறதுனால ஞான ரூபம். ஞான ரூபம் தான் இந்த இடத்துல வந்து ஈஸ்வரனுக்கு சொல்லியிருக்கிற பதம் இல்லையா? மலின சத்துவங்கிறது ஜீவனுக்கு சொல்லியிருக்கிற பதம். அதாவது ஈஸ்வரன் வந்து எப்பவுமே வந்து ரியல் நான், அதாவது பிரம்ம ஸ்டேட்ல இருக்கிறவர். அவருக்கு வந்து மாயைய ஒரு எக்யூப்மெண்ட்டாக உபயோகப்படுத்த, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக உபயோகப்படுத்தி இந்த வேர்ல்டு நமக்கு கிரியேட் பண்ணுறது. ஸோ அஞ்ஞானம்ங்கிறது நமக்கு தானே தர, ஈஸ்வரன் கிடையாது. ஸோ அந்த அஞ்ஞான வசத்தினால இருக்கிற நம்மளை அவர் வந்து ஞானம் பூரணமாக எப்போ வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக, இந்த ஈகோ அடக்கினாதான் வரும்னு காட்டுறதுக்காக அந்த இடத்துல வந்து அந்த அசுரனை வந்து நட்ராஜரோ இல்லை மகிஷனுங்கிற இதை வந்து தேவியோ வச்சு, தேவி இன்னும் மோர் பர்டிகுலர்லி அவனை வந்து கொல்ற மாதிரி, தட் இஸ் அவனை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி, the more expressive form than the Nataraja form is the Devi form, Durga form இல்லையா? ஸோ மகிடன் தலைமேல், தலை, அதனால்தான் தலைமேல். தலைன்றது வந்து கான்சென்ட்ரேட்டட் பிரெயின், ஈகோ எல்லாத்துக்கும் ஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. மகிடன் தலைமேல் அந்தரி. நீலி, நீலின்றது வந்து she is blue colored அப்படின்னு வந்து ஜென்ரலி சொல்லலாம். ஓகே. ஸோ நீலம்ன்றது வந்து தேவதாக்களுக்கு, அதாவது உயர்ந்த தேவதாக்களுக்கு சொல்லக்கூடிய கிருஷ்ணனும் நீலம், ஓகே, ராமனும் நீலம்னு சொல்லுவார், பச்சைனும் சொல்லுவார், அம்பாள் வந்து நீலம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ரொம்ப விசேஷமான ஒரு எக்ஸ்பிரஷன் நீல பதம் அப்படிங்கிறது, நீளமா இருக்கக்கூடிய அம்பாள். ஸோ நீலம்ன்றதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்ம்ல நம்ம பார்ப்போம், ஸ்பெஷல் ஃபார்ம் வேண்டாம். ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ எம் கிவிங் யூ ரகசியார்த்தா. ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்றோம்.
இஸ் தி ஸ்கை ப்ளூ? நோ, ஸ்கை இஸ் ஸ்பேஸ், ஈத்தர். வெறும் நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு நீளமா இருக்கு, அதே தான் அம்பாளும். ஓகே, தட் இஸ் ஈவன் தோ ஷி லுக்ஸ் வித் அ பர்டிகுலர் ஃபார்ம் as blue color, red color with eyes, நம்மள மாதிரியே இருந்தா கூட she is formless அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த நீலிங்கிற பதம். ஆகாசத்தை சிக்னிஃபை பண்றது நீலம் இல்லையா? ஆனா நீலம் வந்து ஆகாசம் நீளமா கிடையாது. ஈத்தர் has no color. ஓகே, பட் நமக்கு வந்து இட் appears as blue. ஸோ அதே மாதிரி தான் நீலி அப்படிங்கிற அந்த பதத்துலேயும் அம்பாளை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவளோட formless state, highest state, but that is being expressed through the form state, which is beauty, soundaryam, external soundaryam, ulama internal soundaryam, which has no limit. neni satchitanandama irukkudiya அழியாத கன்னிகை. அழியாத கன்னிகை அப்படி அழியாத கன்னிகை அப்படின்றது வந்து இம்மாக்குலேட் பர்த். கொஞ்சம் மேரிட்டேருந்து கடன் வாங்கிட்டேன், கிறிஸ்டியன் திஸ் திங் எக்ஸ்பிரஷன். மேரிக்கு வந்து இம்மாக்குலேட் பர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பர்த் ஹேப்பன்ஸ் த்ரூ யூனோ ஹியூமன் பர்த் ஹேப்பன்ஸ் த்ரூ சேர்றச்ச, அதாவது வந்து there is a male and female has to combine themselves to give birth to a child இல்லையா? ஸோ அந்த ஃபைனல் இதில் தான் வந்து இந்த உலகத்தில் குழந்தை பிறக்கிறது இல்லையா? பட் வந்து இம்மாக்குலேட் பர்த்துங்கிறது வந்து அவள் வந்து எப்பவுமே கன்னிக்கையாக இருக்கக்கூடியவள் மேரி அப்படிங்கிறதுனால இம்மாக்குலேட் அப்படின்ற ஒரு பதத்தை யூஸ் பண்ணலாம். அப்படி இம்மாக்குலேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, த்ரூ ஆர்டினரி பர்த் ஜீசஸ் வரல. ஓகே, ஷி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் as கன்னிகை, that is unspoiled. Unspoiled எல்லாம் வந்து டேர்மே தப்பு. ஓகே, so that is she remains the same, there is no change அப்படின்னு சொல்றதுக்கு அழியாத கன்னிகை, ஈவன் ஆஃப்டர் பர்த். ஸோ இதை வந்து நம்ம சௌந்தரிய லஹரிலையும் கீதையிலையும் பார்ப்போம். அப்புறம் ஆரணத்தோன் சுந்தரி. ஆரணத்தோன் அப்படின்னாக்க வந்து சுவாமி, ஆரணத்தோன் சுந்தரி. ஆரணத்தோன்றது வந்து கைத்தளத்தாள். ஆரணத்தோன் கைத்தளத்தாள்னு சொல்லலாம். ஆரணத்தோன்னா இந்த இடத்துல சுவாமியை மீன் பண்ணல, பிரம்மனை மீன் பண்றது. ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தாள் மரத்தாள். கைத்தளத்தாள்னா வந்து அந்த அவரோட தலைய, ஆரணத்தோனோட தலைய வந்து சுந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள். அவளோட மலர்த்தாள் என் கருத்தரவே. இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவளோட பாதங்களோட நிறைய ஈடுபட்டிருக்கோம் அவங்களோட. ஆனால் சௌந்தர்யில இன்னும் நிறைய இருக்கு, நிறைய கவர் பண்ணணும். பட் இந்த ஸ்லோகத்துல நம்ம இந்த பர்டிகுலர் மரத்தாளையும் சிந்துர வண்ணத்தையும் நிறைய கவர் பண்ணதுனால நம்ம இப்போ அதை கொஞ்சம் பார்க்க வேண்டாம், மற்றதை வந்து நம்ம பார்ப்போம். சரி, என் பாசத்தோட எல்லாம் வந்தரி அப்படின்றது பதத்துக்கு வந்து கீதையை எடுத்துப்போம். கீதையில வந்து 7வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். இச்சா அதாவது பாசத்தொடர் எப்படி வருது, பாசத்தொடர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இச்சா தேச சமுத்தேன துவந்த மோகேன பாரத. இச்சா துவேஷம் வந்து 2 துவைத்தம் இருக்கு இல்லையா? அந்த துவைத்தம் தானே அல்டிமேட்லி ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் culminates into a form of like or dislike இல்லையா? that gives sukha or dukkha. அதனால தான் லைக்கோ டிஸ்லைக்கோ வருது. ஓகே, we like a particular thing because it gives me happiness. We dislike a certain thing because it gives me pain. So இது ரெண்டு தான், happiness and pain are the ultimate crux of every enjoyment or every bogam. நம்ம வந்து இந்த உலகத்துல every second போகம், that is at a physical level or a mental level that happens இல்லையா? ஸோ அதோட இச்சா துவேஷம் அப்படிங்கிறது தான் லைக் அண்ட் டிஸ்லைக் ஆர் சுகம் அண்ட் துக்கம். துவந்த மோகம், இந்த துவைத்தத்தினால்தான் அந்த இச்சா துவேஷம்ங்கிற துவைத்தம். பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் எவ்ரிதிங் அண்ட் இம்மிடியட்லி மனசு வந்து இச்சா துவேஷத்தை கிரியேட் பண்ணிடுறது. நம்ம
depending on the vastu that we are bogam panna, that we are experiencing. We either express it the ரெண்டே ரெண்டு தான், ஓகே, 0 or 1. கம்ப்யூட்டர் மாதிரி either icha or dvesham. That is, every vastu we classify into this category only, 0 or 1. நமக்கு எல்லா வஸ்துவுமே அப்படிதான் இருக்கு. அதனால தான் துவைத்தம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வளர்றோம் இல்லையா. இந்த துவைத்தத்தினால தான் என்ன ஆகுது, இச்சா துவேஷம்ங்கிறதுனால தான் சம்ஸ்காரம்ங்கிறது வருது. அதனால தான் வந்து நம்ம வந்து இச்சை உள்ள பொருள்களை எல்லா விதமாகவும் எல்லா தர்ம அதர்மம் எப்படியோ எடுக்கணும்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து துவேஷம் கூடிய பொருள்களை எல்லா விதத்துலையும் தர்ம அதர்மத்தை பார்க்காம அழிக்கணும்னு பார்க்குறோம் இல்லையா, தர்மத்தை பார்க்காம. இச்சாதேஷ துவந்தமோகேன இச்சாதேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பராத்தம். சர்கே யாந்தி பரந்தப்பன்றது வந்து சர்க்கம்னா வந்து ரீபாத் சைக்கிள்ல கொண்டு வருது இச்சாத்வேஷம் இல்லையா. அதனால் ததியுருமத்திர் சுழலும் என் ஆவி அப்படின்னு சொன்னதுக்கோட மீனிங் இது இல்லையா. சர்கே யாந்தி பராந்தப்ப சம்மோகம். அதனால சம்மோகத்தினால நம்ம வந்து எவ்ரி பர்டிகுலர் வஸ்துல இச்சாத்வேஷம் பண்ணி துவந்தமோகம் பண்றதுனால அது எனக்கு சர்க்கத்தை கொடுக்கக்கூடியது. சர்கே யாந்தி பராந்தப்ப. சரி, அந்த இஷா துவேஷம் இருக்க அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டேன்னா, கீதையில சுவாமி வந்து 28th ஸ்லோகம், சேம் 7th அத்தியாயம் 28th ஸ்லோகத்தை அழகா சொல்றார். ஏஷாம் து அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம். புண்ணிய கர்மா அப்படிங்கிறதுனால இந்த பாப்பங்கள் போகக்கூடியது. தே துவந்த மோக வினிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதா. ஸோ வந்து இது எதனால அப்படின்னா வந்து உபாசனை, அதே மாதிரி கர்மயோகம், உபாசனை, பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம். அல்டிமேட்லி இட் இஸ் தேர் ஆல் ஸ்டெப்ஸ். கர்ம யோகத்தில் ஓரளவு டைல்யூட் ஆகும். அதுக்கப்புறம் பக்தி யோகத்தில் இன்னும் நிறைய டைல்யூட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஞானம் வரைச்ச ஃபுல்லாக வந்து போர்ச்ச நமக்கு வந்து அந்த இது ரிமூவ் ஆகிடும். ஓகே, அந்த துவந்தமோகம், இந்த துவந்தமோகம்ங்கிறது ரிமூவ் ஆனால் தான் நம்ம அத்வைத ஸ்டேட்டில் இருக்க முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல என் பாசத்தோட எல்லாம் வந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய பதம். சிந்தூர வண்ணத்தினால் நிறைய பார்த்துருக்கோம். மகிழன் தலைமையில் அந்தரி, நீலி, அழியாத கன்னிகை பார்த்துட்டு இருக்கு இல்லையா. சாரி, ஆரணத்தோன் சுந்தரி, கைதல், தாழ். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதாக பார்த்துருவோம். தட் இஸ் இம்மாக்குலேட், அழியாத கன்னிகை. சரி, அழியாத கன்னிகையை வந்து சௌந்தரிய லஹரியில ரொம்ப டிஃப்ரெண்டா ஆச்சாரியார் சொல்லியிருக்கா. அதாவது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, ஈவன் தோ த ஃபார்ம் ஆஃப் தேவி ஓட வந்து ஸ்தனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட், செஸ்ட், ஓகே, அது வந்து யூஸ்வலி இட் இஸ் அசோசியேட்டட் வித் அப்சல்யூட் காமம் இல்லையா. ஸோ அது வந்து தட் அசோசியேஷன் இருந்தா கூட தேவியோட ஸ்தனங்கள் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நம்ம முதல்லயே பார்த்தோம், அது வந்து அதுலேருந்து வரக்கூடிய பால் அப்படிங்கிறது வந்து ஃபைனலி நம்ம வந்து சுதாதாரா சாரை அப்படிங்கிற வந்து நமக்கு உள்ள பேதிச்சுட்டு போகிற சக்கரங்கள் சாஸ்திரத்தில் இருக்கிறப்ப இந்த சஸ்திரத்துலேருந்து அது சுதாதாரை வரது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல தான் வந்து சுதாதாரை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு உருவகம், தேவியோட ஸ்தனங்கள்லேருந்து பால் வராமல் இந்த சுதாதாரை வருது அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவேட்டிங் தேவிஸ் ஸ்தனத்திலேருந்து வர பால், அதாவது ஜனனி அப்படிங்கிற அம்மாட்டேந்து வர பால் வெறும் போஷாக்கத்தை கொடுக்கும். தேவிட்டேந்து வர பால் அதாவது வந்து போஷாக்க மாத்திரம், அதாவது எக்ஸ்டர்னல் போஷாக்கு மொத்தம் தராது, இன்டர்னல் போஷாக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரியலைசிங் அவர் ஓன் செல்ஃப் அதையும் கொடுக்கும். அது ஆச்சாரியன் ரொம்ப அழகான ஸ்லோகம், 73rd ஸ்லோகம் ஆஃப் சௌந்தரலஹரி. அமூத்தே வட்சோஜ அமிர்தரச மாணிக்க குதுபவ். ஆஹா, அமிர்தரசம் இருக்கக்கூடிய மாணிக்க குதுபவ் அப்படின்னா, குதுபவ்னா பாட். ஓகே, ஸோ அமிர்தரசம்
நிறைஞ்சிருக்கக்கூடிய பாட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னு அப்படின்னு கேட்டேன்னாக்கா அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு தான் வந்து சுவாமிக்கு பேரு. இந்த இடத்துல அபிராமி கோயில் கொண்டுள்ள சுவாமிக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர். அந்த அமிர்த கடேஸ்வரர் வந்து என்ன வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அம்பாள் கூடயே இருக்கிறவர் தானே, அம்பாளும் அவரும் சேம் தானே. அப்படின்னா மாணிக்க குதுப்பம் அவர்கிட்டயே தானே இருக்கு. அமிர்தரச மாணிக்க குதுப்பாவை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இது, அதனாலதான் அமிர்த கடேஸ்வரன் பேரு. அதுலேருந்து ஒரு ஸ்டோரி பார்த்தோம், அந்த ஸ்டோரியோட இன்டர்னல் மீனிங்கை பார்க்குறோம். அமிர்தரசம் மாணிக்க குதுப்பவுன்றது தேவியோட ஸ்தனங்களுக்கு உருவாகும் பாட், மாணிக்க பாட் ஆஃப் அமிர்தரசம். ஸோ அது யார், சுவாமியும் தேவியும் ஒன்று தானே, அதுதான் விஷ்ணு கருப்பம் இல்லையா. ந சந்தேகஸ்பந்தோ நகபதி பதாக்கே மனசினக, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிபந்தௌ தௌ யஸ்மாத் ஆ விதித்த வது சங்க ரசிகௌ, எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை வந்து யார் பானம் பண்றவாளுக்கெல்லாம் அந்த மாணிக்க குதுப்பம் அமிர்தரச மாணிக்க குதுப்பலேருந்து இருக்கக்கூடிய சுதாதாரை என்ற பாலை பானங்கண்ணம் பண்ணக்கூடியவாள் எல்லாம் வந்து ஆவிதித்த வது சங்கரசிக்கோ, அதாவது வந்து லௌகிகத்துல இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் ஆர் மோர் பர்டிகுலர்லி இந்த இடத்துல வந்து வது அப்படின்னாக்கா பிசிக்கல் இது ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் ஆஃப் மேல் டு எ ஃபீமேல் ஆர் ஃபீமேல் டு எ மேல் அப்படிங்கிறது வது சங்கரசிக்கம் அப்படின்னு. அவ்விதித்தன்னா அது தெரியாது. இந்த வது சங்கரசிக்கம் வது சங்கம்ங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கக்கூடியது. இந்த பாலை குடிச்சேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஃபைனலி ஆல் திஸ் எக்ஸ்பிரஷன் இண்டிகேட்ஸ் தட் இட் gives a state of final bliss that is uncorrupted by any physicality of humans இல்லையா. ஸோ அது யாருக்கு அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து குமாரா அத்தியாபி, குமாரான்றது இந்த இடத்துல அவர் வந்து வள்ளி தேவானை கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் வந்து அதுவும் வள்ளியை வந்து லவ் பண்ணி மறைங்கிற த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அதனால அத்தியாப்பி நீங்க ஒரு பதம் போடுற ஆச்சாரியர். அவர் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு தான்ப்பா அப்படிலாம் பண்ணது. தட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் மீனிங் அப்படின்னு ஆச்சாரியர் இங்க காட்டுறது இந்த பதத்தினால்தான். அத்தியாப்பி வந்து அந்த குமாரர் இவ்வளோ நீங்க சொல்றீங்களே, அவர் வந்து வள்ளியை வந்து இது பண்ணி காதல் பண்ணி காமம் பண்ணினார், கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு, அதுக்கு வேற நிறைய அடாவடி எல்லாம் பண்ணினார். குமாரா அத்தியாபி அவிதித்த வது சங்க ரசிகோ. அதே மாதிரி வேற யாரு, த்வீரத வதன அப்படின்னாக்கா வந்து ரெண்டு வாய் வந்து யாருக்கு இருக்கு, ஒன்று வந்து இந்த வாய், இன்னொன்று வந்து இந்த ட்ரங்காலையே உறிஞ்சக்கூடியது. ரெண்டு வாய் இருக்கக்கூடிய யாரு, கணேசன் இல்லையா. இவா ரெண்டு பேருமே அம்பாளுக்கு நேச்சுரல். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தரை வந்து முருகன் அவதாரம்னு சொல்லுவா. பட் வந்து இவா ரெண்டு பேரும் தான் வந்து ஒரு சன்ஸ் ஆஃப் அம்பாள் அண்ட் சுவாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால இங்க அத்தியாபி த்வீரதவதன கிரௌஞ்சதல் நவ் குமாரா அத்தியாபி த்வீரதவதன கிரௌஞ்சதல் நவ்னா கிரௌஞ்சத்தை உடைக்கிறது, அது ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அது வந்து யாரு, குமாரர் பண்றது லீலை இல்லையா. ஸோ இந்த இமாக்குலேட் பர்த்துக்காக இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை சொன்னேன். அவ வந்து அம்பாளோட வந்து அந்த ஞானப்பாலை குடிச்சிட்டு ஞான மார்க்கமா இருந்துட்டு ஞானத்தையே பூர்ணமா என்ஜாய் பண்ணி அந்த அன்லிமிட்டெட் பிளஸ் சிதானந்த ரூபமா இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு காட்டுறது. அதே தான் வந்து இந்த இடத்துல பட்டரும் ரொம்ப அழகா வந்து அழியாத கன்னிகைன்னு ஒரு பழத்தினால நமக்கு சொல்லிட்டார். சரி இது இந்த ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தாள் அப்படின்னு வந்து அந்த அதாவது கையில வந்து இவனோட இதை வச்சுட்டு இருக்கா, பிரம்மரோட தலையை வச்சுட்டு இருக்கா. இது இந்த கதையே இல்லையே, இது
இந்த மாதிரி நான் கதையை கேள்விப்பட்டது இல்லையே. சுவாமி தான் வந்து பைரவ ரூபத்துல வந்து இந்த பிரம்மா வந்து பொய் சொன்னதுனால அந்த ஜோதியோட தலைய நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து ஒரு பொய் சொல்லி அதுக்கு ஒரு பொய் ப்ரூஃபும் கொடுத்து அது அந்த காலத்துலேருந்து நடக்கிறது இல்லையா லா. ஃபேக்டை ட்விஸ்ட் பண்ணுறது, பொய் சொல்கிறது, பியூர் பிளஃப். ஸோ அது வந்து அவர் பண்ணினார் இல்லையா. அதை பண்ணினப்ப வந்து சுவாமி வந்து பைரவ ரூபத்தில் அவரோட ஒரு தலை நீ பொய் சொன்னேன் அப்படின்னு அந்த தலையை எடுத்தார் இல்லையா. அது வந்து கையோட ஒட்டிடுது பைரவருக்கு அந்த தலை. ஸோ அதனால இஸ் நாட் ஏபிள் டு. அதுக்கப்புறம் காஷிக்கு வந்தார், அப்புறம் போச்சு. இந்த மாதிரிலாம் கதை இருக்கு இல்லையா. சரி, அது வந்து சுவாமிக்கு இங்கே வந்து கைத்தலத்தாள்னு அம்பாளுக்கு சொல்ற ஆரணத்தோனோட கை இவதான் வச்சுட்டு கைத்தலத்தாள், அதை வந்து அந்த தலையை வந்து இவதான் வச்சுட்டு இருக்காள் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பட்டர் சொல்றாரே அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தநாரீஸ்வர சுரூபம் இல்லையா. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நம்ம பாட்டோம். அர்த்தநாரீஸ்வர சுரூபமே மேலா இருக்கிறது சுவாமி நடராஜாவும் சிதம்பரம் நடராஜர் வந்து அது முதலையே பார்த்தோம். அதே மாதிரி ஃபீமேலாக இருக்கிறது வந்து அம்பாளாகவும், அதாவது அர்த்தநாரீஸ்வரூபமே அம்பாளாகவும். அது ரெண்டும் வந்து அதே மாதிரி சுரூபமாக இருக்கிறது அர்த்தநாரீஸ்வர சுரூபமாக திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் செப்பரேட்டாக தெரியக்கூடிய ஒரே ஃபார்மில் ரெண்டும் இருக்கக்கூடியது. ஆனால் அது வந்து ஃபுல் மேலாக இருக்கிறது, ஃபுல் ஃபீமேலாக இருக்கிறது அம்பாள், ஃபுல் மேலாக இருக்கிறது நடராஜர் அப்படிங்கிறது தான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். அதாவது வந்து இவ கையில் இருந்தான்னா அவர் கையில் இருந்தான், ரெண்டுமே ஒன்று தான். அதனால்தான் வந்து இன்ஃபேக்ட் சக்தி அப்படிங்கிறதுனால இவதான் எல்லாமே. அதனால்தான் வாமம் அபரை திருப்தேர மனசா, அதாவது வந்து நீ வந்து ஹாஃப் கொடுத்தாலும் நான் ஃபுல்லாக எடுத்துட்டுறேன்னு நம்மளால சொன்னாலே சௌந்தர்யலஹரியில பார்த்தோம். ஒரு ஸ்லோகத்தில் ஒரு 2 ஸ்லோகம் முன்னாடியோ அதையும் இன்னொரு பாகத்தையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அதனால தான் ஃபுல்லாக ரெட்டாக இருக்காரு சுவாமி. அந்த பியூர் கிறிஸ்டல், அதாவது எஃபர்வசன்ட் பியூர் கிறிஸ்டல் வந்து இட் ஹஸ் obtained the form of red, it appears as red இல்லையா. ஸோ அது வந்து இந்த இடத்துல ஆச்சாரியர் வந்து ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம், ஷரீரம் துவம் சம்போ சசி மிஹிர வக்ஷோருக யுகம். ஓகே, 2 இது சசியும் மிஹிரனும் அவளுக்கு வந்து அவளோட ஸ்தனங்களா இருக்கு. யாருக்கு? தேவிக்கு. ஷரீரம் துவம் சம்போ, நீ வந்து ஷரீரம் துவம் சம்போ, ஸ்ட்ரெயிட்டாவே இந்த இடத்துல நீ தான் சம்புவோட சரீரம். தவாத்மானம் மன்னியே பகவதி நவாத்மானம் அனகம். அனகம் வந்து நவாத்மானம், அது வந்து அது ஒரு வேற சிக்னிஃபிகன்ஸ்ல இருக்கு இந்த இடத்துல. ஸோ அது அப்புறம் பார்ப்போம். தவாத்மானம் மன்னியே நவாத்மானம் அனகம். சேஷ் அனகம்ன்றது இந்த இடத்துல அனகன்றது வந்து யூஸ்வலி இட் பாயிண்ட்ஸ் டு மன்மதன். இந்த இடத்துல மன்மதனை சொல்லலை. நீயும் அதாவது இது வந்து ஹையஸ்ட், அதாவது மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றத வந்து இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்டா சொல்றாரு. அது வந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு ஸ்டைல் இல்லை, அது வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல அது புரியும். தவாத்மானம் மன்னியே பகவதி நவாத்மான அனகம் அப்படிங்கிறது என்னன்னா தத்துவமசி. அதாவது வந்து தத்துவம்ன்றது நவாத்மானம் அனகம் சிவன், தவாத்மானம் அஸ் ஜீவன உன்னோட ஆத்மா, அதாவது அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிற பதத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கொடுக்கக்கூடிய லைன் இது. தவாத்மானம் மன்னியே பகவதி நவாத்மான அனகம். அதை வந்து மன்னியே நான் நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அதெல்லாம் டைல்யூட் பண்ணி ஆச்சாரியர் சொல்றது. பட் ஆச்சாரியர் இங்க மீன் பண்றது மகா வாக்கியம். அத்தக அதனால என்ன, ஜீவம் பிரம்மம் ஒண்ணுங்கிறதுனால அத்த சேஷி சேஷி இத்தி அயம் உபய சாதாரணத்தையா. அதாவது சாதாரணம் அப்படிங்கிறது வந்து விசேஷம், சாதாரணம். சாதாரணம்னா நிர்குண நிராகாரமான பிரம்மனை குறிக்கிறது. அசாதாரணம்
அப்படிங்கிறது வந்து சகுன சககாரமா இருக்கக்கூடிய மாயாவோட கூடிய சொரூபத்தை குறிக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து நிர்குணமா இருக்கக்கூடிய பிரம்மனை குறிக்கக்கூடியதுனால உபய சாதாரணத்தையா சாதாரணன்ற பத்தத்தை யூஸ் பண்ற. ஸ்தித சம்பந்தம் என்ன சம்பந்தம்? சமரச பரானந்த பரையோ, ரெண்டு பேரும் சமரசமா இருக்கிற பரானந்த குடிக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் தான். அதாவது அல்டிமேட்லி வந்து அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிறச்ச ஆத்மாவும் பிரம்மனும் வந்து ஒரே ஸ்டேட், தட் இஸ் பரானந்தம் தான் இருக்கு. பரானந்தம் தான், அதாவது ஆத்மா செப்பரேட் கிடையாது, பிரம்மன் செப்பரேட் கிடையாது. பட் மாயானால கல்பித்தமா அது இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது. நம்ம இங்கேருந்து எடுத்துக்க வேண்டியது இப்போதைக்கு ரெண்டு பேரும் சேம், தட் இஸ் வெதர் இட் இஸ் டோல்ட் அஸ் ஈஸ்வரன் ஆர் வெதர் இட் இஸ் டோல்ட் அஸ் அம்பாள். இட் இஸ் மோர் அம்பாள் வந்து ஈஸ்வரனுக்கு வந்து வெரி ரேர்லி அம்பாளோட ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஈஸ்வரனுக்கு சொல்லுவா. பட் 99% பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாருமே அம்பாளுக்கு சொல்லுவா. ஏன்னா அவ தான் அங்கே பிரதானம், ப்ரையாரிட்டி. அதனால வந்து ஆரணத்தோன் சுந்தரி கை தருத்தாள், அதாவது வந்து அந்த பிரம்ம கபாலத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்றது. மலர்த்தாள் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். என் கருத்துலே என்னைக்கு நிற்கின்றோம் அம்மா அப்படின்னு சொல்றது. ஓ